அவள் நன்றாக உறங்கிவிட்டாள் என்று தெரிந்த பின் தனது கூடலை முடித்துக் கொண்டு அவளை விட்டு பிரிந்தவன் மெதுவாக அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு இருவருக்கும் போர்வையை எடுத்து போர்த்தியவன் தன் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தூங்கிவிட்டான். அதே நேரம் ஆதி அறைக்கு வந்ததும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து வைஷ்ணவியையே பார்த்து கொண்டிருந்தான். அவளும் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்து படுப்பதற்கு மெத்தையில் அமர்ந்தவள், என்ன ஆதி, உங்களுக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வருதுதான். அப்புறம் ஏன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க என்றதும் எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவளை உற்று பார்த்து கொண்டிருக்க, எதுக்கு ஆதி இப்படி பாக்குறீங்க? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமாண்டி, கொஞ்ச நேரமாவே உன்னோட பிஹேவியர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படியா? எவ்வளவு நேரமா? கவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு விட்டோம்ல, அப்பத்துல இருந்து. அப்படியா? என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்க? அது நீ எதை பத்தியும் கவலை இல்லாம ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீ அப்படி கிடையாது இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வைஷு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நம்ம வேணும்னா ஆன்ட்டிக்கு போன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், ஆதி நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க என்று அழைக்க அவள் அருகே நகர்ந்து அமர்ந்தவனின் தலையை பிடித்து தன் மடியில் சாய்த்து கொண்டவள் அவன் தலையை கோதியவாறே, என்ன ஆதி, என்னென்னவோ கேக்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லடி, நீ கவிதா கிட்ட பேசும்போது கூட ரொம்ப மெச்சூரா பேசுன. வீட்டுக்கு வந்து எப்பவும் போல ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி சாப்பிட்ட. இப்போ தூங்கலையான்னு கேக்குற. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வைஷு. அதனாலதான் கேட்டேன். ஐயோ, என்ன ஆதி நீங்க, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். என் வயித்துல குழந்தை இருந்தும் என் கவிக்காக நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் நம்ம குழந்தைங்க என்கிட்ட பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா எப்போ கவிதாவை என் கண்ணால பார்த்தேனோ அப்பவே எனக்கு இருந்த பதட்டம் எல்லாம், டென்ஷன் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குதாதி, கண்டிப்பா விஸ்வானா கவிதாவோட மனநிலைமைய மாத்திடுவாரு. அத நான் உறுதியா நம்புறேன். கவியும் கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தா நடந்த பிரச்சனையிலிருந்து அவளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறமும் நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? என் வயித்துல இருக்க நம்ம குழந்தைங்கள இதுக்கு மேல கஷ்டப்படுத்த கூடாது இல்ல? நான் சந்தோஷமா இருந்தா தானே நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காகத்தான் என்ன நானே தேத்திக்கிட்டு நார்மலா இருக்கிறேன் என்ற மனைவியை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தவன், நிஜமாலுமே உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடி. நீ பாக்குறதுக்கு வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிற. கல்யாணமான புதுசுல கூட உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அத நீ வெளியில காட்டிக்கிட்டது கிடையாது. ஏதா இருந்தாலும் அது இந்த ரூம்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு உன்னோட பக்குவம் என்னன்னு. ஆனா இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சுடி, நம்ம குழந்தைங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராம நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு. ஆமா ஆதி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா, நம்ம குழந்தைங்கள பத்திரமா பெத்து உங்க கையில கொடுப்பன்னு. திரும்ப திரும்ப இப்படி பேசாதடி. எனக்கு குழந்தைங்க மட்டும் முக்கியம் இல்ல, நீயும் தான். நீங்க 3 பேருமே சேஃப்டியா இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் வேணும் என்ற ஆதியின் முகம் மிகவும் களைப்பாக இருந்தது. அதை பார்த்தவள், சரியாதி, உங்க முகம் பாருங்க எவ்வளவு டயர்டா இருக்கு என்று அவன் கன்னத்தை வருடியவாறே கேட்க, ஆமாண்டி, சாயந்தரத்துல இருந்தே அங்க இங்க அலைஞ்சி டென்ஷன் ஆகி அந்த பொறுக்கிங்களை அடிச்சு பயங்கர டயர்டா தான் இருக்கு. சரி, அப்ப நம்ம எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். உங்க குழந்தைங்களும் தூங்கணும்னு சொல்றாங்க. என்ன, பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சா? ஆமா ஆதி, எனக்கும் செம்ம டயர்டா இருக்கு. நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்களேன் என்றதும் வேகமாக எழுந்து சென்றவன் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்து அவளை மெத்தையில் படுக்க வைத்து விட்டு போர்வையை போர்த்து விட்டவன் அவள் அருகிலேயே வந்து படுத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் தன் இதழ் பதித்து முத்தம் கொடுக்க அந்த முத்தமே 1000 அர்த்தங்களை சொன்னது. ஆதி, என்னடி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு புரியுது. எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். இப்போ நைட் தூங்க போற நேரத்துல அத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. சரியாதி, கண்டிப்பா நாளைக்கு சொல்லணும், சரியா? ஓகேடி செல்லம், உன்கிட்ட சொல்லாம இருப்பனா? நீ என் உயிர்ல பாதி.
அப்படி இருக்கும் பொழுது உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த விஷயமுமே இல்ல. பாருடா, இப்பெல்லாம் வர வர ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஆதி. சினிமா டயலாக் எல்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. என்னவோ தெரியலடி, கமல் சார் ஒரு பாட்டுல சொல்வார் இல்ல, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதுன்னு. அது நிஜம் தாண்டி. உன்னை பார்த்தாலே எனக்கு இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுது என்றவனை பார்த்து சிரித்தவள், வர வர நீங்க ரொம்ப கெட்ட பையனா ஆயிட்டீங்க. என்னடி இப்படி சொல்ற? பாரு, இன்னைக்கு கூட நான் உன்னை எதுவுமே பண்ணல, அமைதியா தானே படுத்திருக்கேன் என்றவனை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. ஆதி, வர வர இப்பெல்லாம் எப்படி என்ன பேசியே கரெக்ட் பண்றதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என் புருஷனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன கிஃப்ட் வைஷு? அதுவும் இல்லாம இப்போ எதுக்கு கிஃப்ட்? அதுவா, இன்னைக்கு கவியை நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, மறுபடியும் விஸ்வானாவையும் கவிதாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டை என் கண்ணு முன்னாடி உயிரோட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்னையே மொத்தமா தான் தரணும். ஆனா இன்னைக்கு எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. சரி, அதனால என்னடி பண்ண போற? உங்க லிப்ஸ மட்டும் அரெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடிப்பாவி, நீ எப்ப இருந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்ச? என்ன ஆதி, கெட்ட பையனோட பொண்டாட்டி கெட்ட பொண்ணாதானே இருப்பான். ஹட்டிங்க வைஷு, உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஆதி, நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறேன்னு சொல்றேன், நீங்க வல வலன்னு பேசிட்டு இருக்கீங்க என்றவள் அவன் தலையை பிடித்து இழுத்து அவள் முகத்தருகே கொண்டு வந்து அவன் உதட்டினை மென்மையாக கைது செய்தாள். வைஷுவின் முத்தம் என்று அவன் அனுபவித்த வலிகளுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு மருந்தாகவே இருந்தது. அந்த முத்தத்தில் தன்னை மொத்தமாக மறந்து போனவன் அவள் எப்பொழுது தன்னிடமிருந்து பிரிந்தாள் என்பது கூட தெரியாமல் கண்களை மூடியபடியே இருக்க, மீண்டும் அவன் உதட்டில் ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்துவிட்டு நகர்ந்தவள், ஆதி போது தூங்குங்க, அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டீங்க இமேஜினேஷன் எடுத்துட்டு. அடி பாவி, இப்படி சும்மா இருக்கிறவனை உசுப்பேத்தி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. அதுவா, உங்களை இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு ஒண்ணுமே பண்ண விடாம படுக்க வைக்கும் போது எனக்கு அதுல ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது. அத நான் ரொம்பவே லைக் பண்றேன் என்றாள். அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. ஏற்கனவே நான் 3 மாசமா உனக்காக அமைதியா தானே இருந்தேன். ஆமா, யார் இப்ப இல்லன்னு சொன்னா? பின்ன இவ்ளோ நாள் கழிச்சு இப்பதான் உன் கூட சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசுற. என்ன ஆதி, சும்மா சின்ன குழந்தை மாதிரி எதுவுமே புரியாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க, வந்து ஃபர்ஸ்ட் அமைதியா படுங்க என்று அவனை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டதும் அவள் மார்பில் முகம் புதைத்தவன் அவளுடைய வாசத்தை தன் நுரையீரல் வரைக்கும் இழுத்து கொண்டு அப்படியே இறுக்கமாக அணைத்தபடியே, வைஷு கண்டிப்பா இப்ப நம்ம தூங்கிதான் ஆகணுமா? இன்னைக்கு மட்டும் பிளீஸ் டி என்று கெஞ்சுவது போல கேட்க, ஆனால் அவளோ முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்க வேறு வழி இல்லாமல் அமைதியாக தூங்கிவிட்டான். தன் கணவனின் தலையை வருடி விட்டுக் கொண்டே இருந்தவள் சிறிது நேரத்தில் அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை தூங்கி எழுந்த கவிதா கண்முழித்து பார்க்கும் பொழுது விஸ்வா மிகவும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய அணைப்பிலிருந்து வெளிவரலாம் என்று நினைத்தவளால் கொஞ்சம் கூட உடம்பை அசைக்க முடியவில்லை. அவ்வளவு இறுக்கமாக அவளை அணைத்து பிடித்திருந்தான். என்ன இந்த விஸ்வா, தூங்கும் போது ஒரு மனுஷன் எப்படி இவ்ளோ இறுக்கமா கட்டிப்பிடிக்க முடியும்? இவர் தூங்குறாரா இல்லையா என்று நினைத்தவள் மெதுவாக அவன் மேல் கை வைத்து, விஸ்வா விஸ்வா எழுந்திரிங்க விஸ்வா. என்னடி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே. அதெல்லாம் சரி, நீங்க தூங்குங்க, என்னை விட்டுட்டு தூங்குங்க, நான் எழுந்திருக்கலாம்னு பார்த்தா என்னால எழுந்திருக்கவே முடியல என்றதும் பட்டென்று தலையை தூக்கி பார்த்தவன், இப்போ எழுந்திருச்சு என்னடி பண்ண போற? என்ன விஸ்வா, போய் குளிச்சுட்டு வர போறேன். குளிச்சுட்டு வந்து? இது என்னடா வம்பா இருக்கு, குளிச்சுட்டு வந்து என்று அவள் யோசிக்க, சொல்லு, குளிச்சுட்டு வந்து என்ன பண்ண போற? எல்லாரையும் போய் பாப்பேன். நைட்டே நான் அவங்க கிட்ட சரியா பேசல, அட்லீஸ்ட் இப்பவாது போய் நான் நார்மலா பேசினா தானே அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதெல்லாம் சரிதான், ஆனா நீ இருக்க சிச்சுவேஷனுக்கு இப்போ அவசியம் உடனே எழுந்திருச்சு போகணுமா? ஏன், எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். என்னடி நல்லா இருக்க? உன் முகத்துல இருக்க வீக்கம் இன்னும் குறையல, உன் உதட்டுல இருக்க காயமும் இன்னும் அப்படியே செவந்து கிடக்கு. இதுக்கிடையில உன் உடம்பு ஃபுல்லா அங்கங்க கிழிஞ்சி காயமாயிருக்கு. அதெல்லாம் தான் நேத்து நைட்டு நான் உன்னை குளிக்க வைக்கும் போதே பார்த்தனே.
இன்னைக்கு ஃபுல்லா நீ கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். என்ன சொல்றீங்க விஸ்வா? அப்போ நீங்க ஆபீஸ் போகலையா? இல்ல, இன்னைக்கு நான் போக மாட்டேன். நான் ஆதிக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஹரி இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். என்ன விஸ்வா, நான் நல்லா தானே இருக்கேன். வீட்ல அத்தை இருக்காங்க, பிரியங்கா அண்ணி இருக்காங்க. அப்புறம் என்ன? என்னவோ இன்னைக்கு உன்னை விட்டு போக வேண்டாம்னு தோணுதுடி. என்ன விஸ்வா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்பெல்லாம் நீங்க ஒழுங்கா ஆபீஸ்க்கு போகிறதே இல்ல. பாவம் ஆதி தனியா கஷ்டப்படுவாருல்ல. அடி பாவி, என்னடி இப்படி சொல்லிட்டேன்? அந்த ஆதி பையன்தான் ஆபீஸ்க்கு வராம டிம்கி கொடுத்துட்டு இருக்கான். நானும் ஹரியும் தான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கோம். நீ என்னடானா அந்த ஆதிய பாவம்னு சொல்ற? இங்க பாருங்க விஸ்வா, 1000 தான் இருந்தாலும் ஆதி என்னோட அண்ணா மாதிரி. அவரை பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்க, நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவேன். நேத்து எனக்காக அவர் எப்படி எல்லாம் கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல? பாத்தேன்டி. உண்மையாலுமே ஆதி எங்க வாழ்க்கையில வர நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குதுடி. ஃப்ரெண்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான்றத நேத்தே அவன் நிரூபிச்சுட்டான். எவ்வளவு நாள் எனக்குன்னு உறவு யாருமே இல்ல, சொந்தங்கள் யாரும் இல்லன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்களா இல்லாம இருக்கிறத நினைச்சு எனக்கு ஒரு துளி வருத்தமும் இல்ல. காலம் முழுக்க ஆதி இதே மாதிரி என் கூட ஃப்ரெண்டா இருந்தான்னா போதுண்டி, இந்த உலகத்துல நான் எல்லாத்தையுமே சாதிச்சிடுவேன். ஆமா விஸ்வா, கண்டிப்பா. சரி, இப்போ நான் குளிக்க போகட்டுமா? முடியாது. என்ன விஸ்வா மறுபடியும்? நான் தான் உன்னை குளிக்க வைப்பேன். எனக்கு இப்போ ஓகே விஸ்வா, நான் நல்லா தானே இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் உன்னை குளிக்க வைப்பேன் என்றவன் எழுந்து அவளை தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு செல்ல, விடுங்க விஸ்வா, நானே நடந்து வரேனே. ஒன்னும் தேவையில்லை, நீ எதுவுமே பேசக்கூடாது என்றவன் குளியல் அறைக்கு அழைத்து சென்று அவள் காலை கடன்களை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அவளை சுத்தமாக குளிக்க வைத்து தானும் குளித்து முடித்து மீண்டும் அவளை தூக்கி கொண்டு வந்து மெத்தைக்கு அருகில் விட்டு, ஒரு நிமிஷம் இரு என்று அவளுடைய ஆடைகளை எடுத்து கொண்டு வந்து வைத்தவன் அப்படியே அங்கிருந்த டேபிளில் டிராயர் இருந்து ஒரு ஆயின்மெண்ட்டையும் எடுத்து வந்தான். இது எதுக்கு விஸ்வா? உன் உடம்புல அங்கங்க காயம் இருக்குதுடி. இந்த மருந்து தடவனா சீக்கிரம் குணமாயிடும். அப்படியா? இந்த மருந்து தடவுற சாக்குல அப்படியே அங்கங்க கைய வச்சு பாக்கலாம்னு தானே நினைக்கிறீங்க? சத்தியமா எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லடி இவ்வளவு நேரம். ஆனா எப்போ நீ இப்படி சொன்னியோ இப்போ எனக்கு டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. வேண்டா விஸ்வா, இதெல்லாம் தப்பு, சொல்லிட்டேன். என்னடி, ஏன் பொண்டாட்டி மேல கை வைக்கிறது எனக்கு தப்பா தெரியல. சரி காட்டு என்றவன் அவள் முதுகில் கைகளில் முகத்தில் இருந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து தடவியவன் அவள் மேனியில் அங்கங்கு இருந்த சிராய்ப்பில் எல்லாம் மருந்தை தடவி விட்டு மீண்டும் அதை எடுத்து வைத்து விட்டு வந்தவன், சரி வா, நானே உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விடுறேன். விஸ்வா, என்ன நைட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? எனக்கு சாரி இல்லனா சுடிதார் எடுத்து தாங்க விஸ்வா. வேண்டாண்டி, இப்போ உன் முதுகுல அங்க இங்கன்னு நிறைய ஆயின்மெண்ட்டை தடவி இருக்கேன். நீ வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டா எல்லாம் அதுல போய் ஒட்டிக்கும். அதே நைட்டியா இருந்தா உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, அப்ப நான் நைட்டியே போட்டுக்கிறேன் என்றவள் அந்த ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு வந்து அமர அவள் தலையை துவட்டி விட்டவன் சுத்தமாக முடியை உலர வைத்து தானும் ஆடை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் நின்று தலையை சீவி கொண்டிருக்க அப்பொழுது அவர்களது அரைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பட்டென்று மெத்தையை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதே நேரம் கவி, விஸ்வா, கதவை தட்டிட்டே இருக்காங்க, யாருன்னு போய் பாருங்க. கவி, நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல, இப்படியே போய் திறந்தனா நம்ம மான மரியாதைலாம் காத்துல பறந்துரும் என்றதும் தங்கள் அறையை ஒரு நிமிடம் கண்களால் அளந்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன விஸ்வா இது, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும் அங்க இங்கன்னு தூக்கி போடாதீங்கன்னு. இப்ப பாருங்க எங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்களே போய் பொறுக்குங்க, அப்பதான் அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவ ஒருத்தி நேரங்கால தெரியாம நம்மள பழி வாங்கிட்டு அந்த டைம்ல என்னால பொறுமையா இருக்க முடியலடி என்றவன் சிதறி கிடந்த இருவரது ஆடைகளையும் எடுத்து அழுக்கு துணி போடும் பக்கெட்டில் போட்டு விட்டு பின்பு மெத்தையை உதறி சரி செய்து விட்டவன் மெதுவாக சென்று கதவை திறக்க அங்கே கௌசல்யா நின்று கொண்டிருந்தார். விஸ்வா என்றதும், அம்மா வாங்க, உள்ள வாங்கம்மா. கவிதா எப்படி இருக்காப்பா?
இதோ நல்லா இருக்கம்மா. இப்பதான் குளிச்சுட்டு வந்தா, அதான் தலைமுடிய காய வச்சிட்டு இருக்கா. சரிப்பா, நான் ரொம்ப நேராவே இந்த ரூம் கதவை தட்டலாமா வேண்டாமா, நீங்க அசந்து தூங்குறீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு பொறுமை இல்ல, மனசு கேக்கல. இப்பவே என் மருமகளை பாக்கணும் அப்படின்னு ரொம்ப தோண்டிட்டே இருந்துச்சு. அதான் அவளுக்கு அங்கங்க உடம்புல காயமா இருந்துச்சு இல்ல, அதுக்காக பால்ல மஞ்சத்தூள் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. இல்லப்பா பரவாயில்ல, இத நீ அவகிட்டயே கொடுத்துரு. அம்மா, நான் சொல்றேன்ல, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க என்று அவரை வலுக்கட்டாயப்படுத்தி அழைக்க வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவர் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்து கொண்டு கவிதா தலையை காய வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவள் அருகில் வந்து அவள் தலையில் கையை வைத்து, கவி, இப்போ எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன் அத்தை என்றதும் அவள் முகத்தை நிமிர்த்து பார்த்தவர், என்னம்மா கண்ணமெல்லாம் இப்படி வீங்கி இருக்குது? நாசமா போறவன், என் மருமக மேல கைய வச்சவன் விளங்காம தான் போவான், அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது என்றதும் உடனே கவிதா, ஆமாத்த, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல சாவு வரலதான். என்னமா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா அப்ப அவனுங்க உயிரோட இல்ல போல இருக்கே. ஆமாத்த, நேத்தே ஆதி அவனுங்களுக்கு சமாதி கட்டிட்டாரு, அதுவும் உயிரோட. என்ன கவி சொல்ற? மாப்பிள்ள என்ன செஞ்சாரு? ஆமாத்த, அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள எல்லாம் அந்த இடத்துலயே உயிரோட புதைக்க சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதனால நாளைக்கு மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் எதுவும் வராதுமா, எல்லாத்தையும் ஆதி பாத்துக்குவான். ஆதி நினைச்சா நடக்காதது ஒண்ணுமே கிடையாது. அவன் சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த போலீஸ் கூட அவனுங்களை எல்லாம் இவன் கிட்ட விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா? என்ன விஸ்வா சொல்ற? மாப்பிளைக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அம்மா, ஆதி எப்பேற்பட்ட பிசினஸ்மேன், அவனை பார்த்தா அவன் எதிரிங்க நிக்கிற இடத்துல நடுங்குவாங்க. இந்த போலீஸ் எல்லாம் ஏமாத்திரம், யாரும் ஆதிய அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறவும், விஸ்வா, மாப்பிள்ள பத்தி நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாதான்ப்பா இருக்கு. ஆனா இதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும், அதுதான் அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறது. சரி, இந்த கவிதா, இந்த பால் எல்லாத்தையும் குடிச்சிரு, மிச்சம் வைக்காம. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்னோட ரூமுக்கே பிரேக்ஃபாஸ்ட எடுத்துட்டு வந்து தரேன். இல்லத்த, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எவ்வளவு நேரம் தான் ரூம்ல இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வெளியில வந்துருவேன். எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா, நீ ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடி. விஸ்வா, நான் போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா என்றதும் அவர் வேகமாக சென்று காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட வரோமா என்று கூற, சரிப்பா என்று கதவை சாத்தி விட்டு செல்ல உடனே கவிதாவின் அருகில் வந்து நின்றவன், ஏனடி பொண்டாட்டி, உனக்கு இப்போ உடம்பு தேவலாமா? நான் நல்லா இருக்கேன் விஸ்வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கே நீங்க என்ன காலேஜ்க்கு போக சொன்னா கூட நான் கிளம்பி போவேன். காலேஜா? கொஞ்ச நாளைக்கு நீ அத பத்தி பேசவே கூடாது. என்ன விஸ்வா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு எக்ஸாம் வரப்போகுது. காலேஜ் போகாம வீட்லயே இருந்தா நான் எப்படி ஸ்கோர் பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கை காலை அடக்கி வச்சுக்கிட்டு வீட்ல இருடி. ஓகே விஸ்வா, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பேன். இல்லடி, உன் முகத்துல இருக்க வீக்கம் ஃபுல்லா வத்தணும். உன்னோட காயம் எல்லாம் கொஞ்சம் சரியாகணும். அதுக்கு அப்புறம் தான் உன்னை காலேஜுக்கு அனுப்புவேன். இப்படியே நான் உன்னை அனுப்ப மாட்டேன் என்றான். அப்போ இந்த காயமெல்லாம் சரியான உடனே என்ன அனுப்பணும், ஓகேவா? சரி சரி என்றவன் அந்த காஃபியை குடித்து முடித்ததும் பின்பு அவள் தலையை சீவிக்கொண்டு விஸ்வாவையும் அழைத்து கொண்டு ஹாலுக்கு வர அங்கு அமர்ந்திருந்த ஹரி, சுரேஷ், பிரியங்கா மூவரும் கவிதாவை பார்த்ததும், கவி வா வா, எப்படி இருக்க என்று கேட்டனர். கவிதாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, எனக்கு இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உட்காருமா என்றதும் தயங்கி தயங்கி சென்று அமர்ந்தவளை பார்த்தவர்கள், உனக்கு உடம்பு ஓகே தானே? விஸ்வா, வேணும்னா கவிதா இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பா. எதுக்குப்பா? அவளுக்கு அங்கங்க சின்ன காயம் இருக்குது, அதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டா இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும், அதுக்காகத்தான் சொல்றேன். முகத்துல இருக்க வீக்கம் கூட இன்னும் குறையவே இல்ல. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தா அந்த வீக்கத்துக்கு ஏதாவது மருந்து கொடுப்பாங்கல்ல. சரிங்கப்பா, அப்போ நான் கண்டிப்பா இன்னைக்கு கவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்றான். சிறிது நேரம் அப்படியே பேசிக் கொண்டிருந்தவர்கள் மறந்தும் கூட அவளிடம் அங்கு என்ன நடந்தது என்று ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கவில்லை. அதுவே கவிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது.
பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலுக்கு வர, அதே நேரம் ஆதியும் வைஷுவும் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வர, அவர்களை பார்த்ததும் அனைவருக்கும் சந்தோஷம். உள்ளே வந்த வைஷு கவிதாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, கவி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வைஷு. என்ன நீ இவ்ளோ காலையிலே வந்திருக்க? சரி சாப்பிட்டியா? நான் வரும்போதே சாப்பிட்டு தாண்டி வந்தேன். நீ சாப்பிட்டியா? இதோ இப்பதான் ஜஸ்ட் நவ். சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தவள், அக்கா நீங்க ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல வைஷு, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி இருங்க, உங்களுக்கு நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்ற பிரியங்கா வேகமாக சமையல் அறைக்குள் சென்றாள். அதே நேரம் விஸ்வா, ஆதி என்ன நீயும் வைஷுவும் இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாடா? சேச்ச அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. வைஷு கவிய பாக்கணும்னு சொன்னா, அதோட டாக்டர் வர சொல்லி இருக்கேன். அதனாலதான் நாங்களும் டாக்டர் வர நேரத்துல இங்க இருக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். டாக்டர் வர சொல்லிருக்கியா? எதுக்கு? என்னடா கவிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? பாரு அவ முகம் எப்படி வீங்கி இருக்கு. இப்படியே இருந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்டா. அதான் டாக்டர் வர சொல்லி செக் பண்ண சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனும் போடலாம்னு இருக்கேன். தேங்க்யூ ஆதி. நான் இன்னைக்குதான் கவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா இவளை எப்படி வெளியில கூட்டிட்டு போறதுன்னு கொஞ்சம் சங்கடமாவே இருந்துச்சு. இப்போ டாக்டர் வீட்டுக்கே வராங்கன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆமாண்டா, கவிதாவை இப்படியே வெளியில கூட்டிட்டு போறது நல்லா இருக்காது. 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அதனாலதான் டாக்டர் வீட்டுக்கே வர சொல்லிட்டேன் என்றதும் உடனே ஆதியின் அருகே சென்று அமர்ந்தவன், ஆதி டாக்டர் வந்து கவி கிட்ட என்று இழுக்க, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் எல்லா டீடைல்ஸுமே அவங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்று கூறவும், அதே நேரம் டாக்டருடைய கார் வந்து அவர்கள் வீட்டு வாசலில் நிற்கவும் சரியாக இருந்தது. கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த மருத்துவர் ஒரு பெட்டியை எடுத்து கொண்டு வர, உடனே ஆதி அவர்களை பார்த்து, வாங்க டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ஆதி. பேஷண்ட் யாரு என்றதும் கவிதாவை கை காட்ட, சரி அவங்கள நான் செக்அப் பண்ணணுமே என்று கூற, ஆதி வைஷுவை பார்த்து அவளை உள்ளே அழைத்து கொண்டு செல்லுமாறு கண்களில் கூறினான். கவி நீ வா, நம்ம உள்ள போலாம் என்று பிரியங்காவும் வைஷ்ணவியும் கவிதாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். பின்பு அவளை மெத்தையில் சென்று படுக்க வைத்த மருத்துவர் அவள் முகத்தில் இருக்கும் காயங்களை எல்லாம் பார்த்து, கை கால்களில் இருக்கும் அனைத்து சிரைப்புகளையும் தெரிந்து கொண்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுவிட்டு அவளுக்கு வலிக்கு மாத்திரையும் ஆயின்மெண்ட்டும் எழுதி கொடுத்தார். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த காயம் எல்லாம் சீக்கிரம் ஆறிடும். அதுக்கு தான் ஊசி போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெயின் நல்லாவே ரிலீஃப் ஆகும் என்று கூறவும், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆதி தான் திடீர்னு கிளம்பி வாங்க, இந்த மாதிரி பேஷண்ட பாக்கணும்னு சொன்னாரு. அதான் ஹாஸ்பிட்டல் போற வழியில அப்படியே உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன். சரி, இது என்னோட கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஃபர்தரா ஏதாவது வேணும்னா கூட நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி பேசலாம் என்று கூறவும், ஓகே டாக்டர், கண்டிப்பா என்று அந்த கார்டை வாங்கி வைத்துக் கொண்டு அவள் எழுந்து அமர, அப்பொழுது டாக்டர் அவர்களிடமிருந்து விடைபெற்று வெளியில் வந்தவர் ஆதியை பார்த்து, ஆதி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். கரெக்ட் டைம்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஆயின்மெண்ட்டை மட்டும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் 4 டைம்ஸ் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அந்த வீக்கம் கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாவும் கொடுங்க. பார்க்கும் போதே அவங்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்காங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல ஆதி, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க தாராளமா என்ன கூப்பிடலாம். நானே வந்து செக் பண்ணிட்டு போறேன். சரிங்க டாக்டர் என்ற ஆதியும் விஸ்வாவும் அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வர, அதே நேரம் அறையிலிருந்து வெளியே வந்த கவிதா, வைஷு, பிரியங்கா மூவரும் ஏதோ பேசி சிரித்து கொண்டே வந்தனர். கவிதாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த விஸ்வாவிற்கு, வைஷு அவ அருகில் இருந்தா அவன் நல்லா சிரிக்கிறா, அவ மனசும் ரிலாக்ஸா இருக்குது என்று நினைத்தவன் ஆதியை பிடித்து இழுக்க, அதே நேரம் ஆதியும் ஹரியும் திருத்திருவென்று முடித்தனர். என்னடா மச்சான், என்கிட்ட ஏதாவது தனியா பேசணுமா? ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வைஷு இங்கேயே இருக்கட்டும்டா. ஏண்டா, என்னாச்சு? அங்க பாரு மச்சான்,
கவிதாவை வைஷு கூட இருக்கும்போதுதான் அவ முகத்துல இப்படி ஒரு சிரிப்பையே நான் பாக்குறேன் தெரியுமா? அவ எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றாடா. அவளை இப்படியே சந்தோஷமா பாக்கணும்னு தான் எனக்கும் ஆசையா இருக்கு. அதனால அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது வைஷு இங்க இருக்கட்டுமே. ப்ளீஸ்டா மச்சான், ஈவினிங் கூட நீ ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது வந்து வைஷுவை கூட்டிட்டு போ. அப்படியா சொல்ற? சரி, ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கணும். அவ வயித்துல 2 பிள்ளைங்க இருக்குது. நீ ஏண்டா கவலைப்படுற? வைஷு என் தங்கச்சி, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா. நீ உன் பொண்டாட்டிய பார்த்த உடனே பல்ல இழிச்சிட்டு அவ பின்னாடியே போயிடுவ. அப்புறம் என் பொண்டாட்டிய யார் பாத்துக்குவாங்க என்றதும் அங்கு வந்த கௌசல்யா, மாப்ள நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? சரி வாங்க மாப்ள, சாப்பிடலாம். இல்லத்த, வரும்போதே நானும் வைஷுவும் சாப்பிட்டு தான் வந்தோம். அவளோட ஹேண்ட்பேக்ல மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. காலையில அவ சாப்பிட வேண்டிய மெடிசின்ஸ மட்டும் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. இடையில கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து. மாப்ள, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அவ ஏன் பொண்ணு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஆபீஸ்க்கு கிளம்பி போங்க. சரிங்க அத்தை. அப்போ ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது நான் வைஷுவை கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். மாமா என்று அழைக்க, சொல்லுங்க மாப்ள, ஏன் இப்படி தளர்ந்து போயிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள, நேத்து நம்ம வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சு. அது கொஞ்சம் பதட்டமா இருக்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. மாமா, தயவு செஞ்சு வேண்டாம் இந்த பதட்டம். உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆபீஸ்க்கு கூட லீவ் போட்டுருங்க. இல்ல மாப்ள, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் தான் ஆகணும். அதுவும் இல்லாம திடீர்னு லீவ் எடுக்க முடியாது. சரிங்க மாமா, அப்போ நீங்க ஆபீஸ் கிளம்பி போங்க, நம்ம ஈவினிங் எல்லாரும் மீட் பண்ணலாம் என்று கூறவும் அவரும் சரி என்று அலுவலகம் புறப்பட்டு சென்று விட ஹரியும் ஆதியும் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு அலுவலகம் புறப்பட்டனர். அப்பொழுது ஆதி வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? நல்லா சாப்பிடு. நான் பாத்துக்கிறேன் ஆதி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி, நான் ஈவினிங் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே ஆதி, பாய் என்றதும் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப பிரியங்காவும் ஹரிக்கு பாய் சொல்ல அவனும் சந்தோஷமாக கிளம்பி ஆதியுடன் அலுவலகம் புறப்பட்டு சென்றான். கவிதா வைஷ்ணவி கூடவே இருப்பதனால் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாள். விஸ்வாவை மொத்தமாக அவள் கண்டு கொள்ளவே இல்லை. அவளையே பார்த்து முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தவனை பார்த்த பிரியங்கா, விஸ்வா, எதுக்கு இப்போ கவிய இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க என்றதும் அனைவரும் அவனை பார்க்க, பிரியங்கா, இந்த கவிதாவை பாருங்களேன், அவ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் எவ்வளவு நேரம் தான் அவளையே பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அச்சோ பாவம். கவி, எதுக்காக எங்க அண்ணன் இப்படி ஏங்க விடுற? பாரு, அவர் உன்னோட தரிசனத்துக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காரு. ஒரு பார்வை தான் பார்த்து வையேண்டி. ஹனி, என்ன நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? விஸ்வா சொல்றது சரிதான் வைஷு. உன் கூட இருந்தா உனக்கு உலகத்துல சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதில்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க என்ற பிரியங்கா, சரி வைஷு, நான் டேப்லெட் போட்டேன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? அக்கா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றதும் உடனே விஸ்வாவை பார்த்த வைஷு, விஸ்வானா, நீங்க ரொம்ப ஏங்கி போயிருக்கீங்கன்னு உங்க பார்வையிலே நல்லா தெரியுது. என்ன சொல்ற வைஷு, அவ்வளோ அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சா? ஆமா, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்க பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போங்க, நான் எங்க அம்மா கூட உட்காந்து பேச போறேன் என்று கூற, சரி வைஷு என்று வேகமாக எழுந்தவன் கவிதாவை கையை பிடித்து எழுப்பி, வா கவி, நம்ம ரூமுக்கு போலாம் என்றதும் கவிதாவுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. கௌசல்யாவையும் வைஷ்ணவியையும் பார்க்க உடனே கௌசல்யா, போ கவி, என் புள்ள கூப்பிடுறான்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உடனே வைஷு, கவி, அப்புறம் என்ன, இன்னைக்கு உன் காட்டுல ஆடமழை தாண்டி என்றதும் அவளை செல்லமாக அடித்த கௌசல்யா, வைஷு, என்ன நீ என் மருமகளை கிண்டல் பண்ற? அமைதியாரு, நீங்க போங்கப்பா என்றதும் விஸ்வா வைஷுவை பாவமாக பார்த்து விட்டு கவிதாவை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டான். அதே நேரம் வைஷ்ணவியிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கௌசல்யா, வைஷு, உனக்கு 4வது மாசம் முடிய போகுது. அடுத்த மாசம் உனக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன் செய்யணும்டி.
அத பத்தி உன் மாமியார் கிட்ட கண்டிப்பா பேசணும். அது என்னம்மா வளையல் போடுற ஃபங்க்ஷன்? உனக்கு 5 மாசம் ஆனதும் 5 வகையான சாப்பாடை செஞ்சு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நலங்கு வச்சு உன் கை நிறைய கண்ணாடி வளையல போட்டு விடுவாங்க. அது தாண்டி வளையல் போடுற ஃபங்க்ஷன். அப்படியா? சூப்பர்மா. இத யார் செய்வாங்க? உன்னோட நாத்தனார் தான் செய்யணும். என்னோட நாத்தனார்னா அனுவம்மா? ஆமாண்டி, அனுவும் கவிதாவும் சேர்ந்துதான் உனக்கு இதை செய்யணும். சூப்பர்மா, செம்ம. இந்த ஃபங்க்ஷன் எப்ப பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் மந்த் தாண்டி. என்னம்மா, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா? ஆமாண்டி, நான் ஃபர்ஸ்ட் உங்க அத்தை கிட்ட இதை பத்தி பேசுறேன், சரியா? 5வது மாசம் பிறந்த உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேமா என்று அவர்களுக்கு அன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாக கழிந்தது. பின்பு மாலை நேரம் அலுவலகம் முடிந்து வந்த ஆதி கௌசல்யாவின் வற்புறுத்தலின் பேரில் இரவு உணவையும் அங்கேயே முடித்துக்கொண்டு பிறகு அனைவரிடமும் கூறிக்கொண்டு வைஷ்ணவியை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அன்றைக்கு கவிதாவின் முகத்திலும் மிக பெரிய மாற்றம் தெரிந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது.